ஹை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெனா பேசுகிறேன். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்து புஷ்பா பார்ட் 2 ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றி நம்ம சைடில் என்னன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது திருப்பதி ஜெயிலிருந்து புஷ்பா தப்பிச்சதா சில விஷயங்கள் அதை அனௌன்ஸ்மெண்ட்டில் வர மாதிரி வருது. அதாவது அது அவரை நோக்கி போலீஸார் துப்பாக்கிச்சூடு பண்ணதில் வந்து பெரிய காயங்களோட தப்பிச்சிட்டாருன்ற மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்க. ஏத்தாச்சலம் மலைப்பகுதியில் வந்து புஷ்பாவை தேடுறதுக்காக ஒரு துறை வந்து அதை அமைச்சிருக்காங்களாம். உள்ளே போனதில் வந்து அவருடைய துப்பாக்கி 8 துப்பாக்கி சூடுபட்ட அவரோட ட்ரெஸ் வந்து அந்த மலையில் கண்டுபிடிச்சிருக்காங்க, கிடச்சிதுன்ற மாதிரியான ஒரு அறிக்கையில் வந்து அவங்க சொல்கிறாங்க. புஷ்பா வந்து போலீஸாரால் கொல்லப்பட்டாருன்ற வந்து செய்தி வந்து பரவிட்டு வரதுனால சித்தூர் திருப்பதியில் வந்து ஒரு கலவரம் நடந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி விஷயங்கள் வந்து டிவி அனௌன்ஸ்மெண்ட்டில் காட்டுறாங்க. அதுக்குள்ளே புஷ்பாவோட ஆதரவாளர்கள்லாம் வந்து ஒரு கலவரத்தில் ஈடுபடுறாங்க. அதில் வந்து 8 தோட்டா போயிருக்கு, அவரால் இருக்க முடியுமான்ற மாதிரி ஒரு ஒருவரோட வாய்ஸ் சொல்கிற மாதிரி கேட்குது. அதுக்கப்புறமேட்டு வந்து இது வந்து போலீஸார் இது அவரை சாவடிக்கணும்னு பண்ண இது ஒரு சதின்ற மாதிரி விஷயங்களும் சொல்லப்பட்டு வருது. புஷ்பா வந்து இந்த மாதிரி கட்டையை இது பண்ணி சம்பாதிச்சாருன்ற விஷயத்த நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அந்த மாதிரி சம்பாதிச்ச விஷயத்த அவர் என்ன பண்ணாருன்னு யாருன்னா கேட்டிருக்கீங்களா அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதை வந்து அவர் வந்து அவங்களோட ஊர் மக்களுக்கு வந்து, அதாவது முடியாத ஒரு சின்ன குழந்தைக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும், ஏழை குழந்தைகளை வந்து படிக்க வைக்கிறதுக்கும், முடியாதவங்களுக்கு வந்து பணம் கொடுத்து கல்யாணம் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த புஷ்பா பண்ணியிருக்கிறதா ஸ்க்ரீன் பிளேயில் காட்டப்படுது. நடுவில் வந்து புஷ்பா எங்கேன்ற ஒரு விஷயம் வந்து எல்லோரும் தேடுற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் புஷ்பா வந்து மலேசியா, சிங்கப்பூர், அப்படி இல்லைனா சைனா அந்த மாதிரி இடத்துல தான் போயிட்டார், அவர் இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரியான ஒரு விஷயமும், இல்லை அவர் உயிரோடு இல்லைன்ற மாதிரியான ஒரு விஷயமும் 2 சைட்லேயும் வந்து அவர் புஷ்பா எங்கேன்றமான ஒரு ஒரு அதாவது ஒரு சஸ்பென்ஸை க்ரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஷோஸ் போகுது. அந்த டைமில் வந்து சற்றுமுன் கிடைத்த செய்தின்னு சொல்லிட்டு டிவியில் வந்து ஃப்ளாஷ் நியூஸ் போடுறாங்க. எல்லோரும் அதை ரொம்ப கவனமாக பார்க்குறாங்க. அது என்ன விஷயம்னு பார்த்தா, அந்த இடத்துல வந்து காட்டில் வந்து ஒரு புலி வரா மாதிரி ஒரு சீன் காட்டுறாங்க. அந்த புலி வரும்போது புலியை தாண்டி புஷ்பா போகிற மாதிரி ஒரு விஷயம் புஷ்பாவை காட்டுறாங்க. புலியை முன்னாடி 2 ஸ்டெப் எடுத்து வச்சுச்சுன்னா மற்ற விலங்குகள்லாம் தள்ளி போகும். ஆனால் புலியே பின்னாடி போகுதுன்னா புஷ்பா வராருன்ற அர்த்தம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து வாய்ஸில் வந்து ஒரு தீவிரமாக சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரெய்லரில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்ப மாஸாக காட்டியிருக்காங்க. இதே மாதிரி புஷ்பா பார்ட் மாதிரியே இந்த பார்ட்டும் வந்து ஒரு மாதிரி நம்ம பர்சன் கலக்குவாருன்னு நினைக்கிறேன். அல்லு அர்ஜுன் வந்து சொல்ல முடியாது, அவரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்ட் 1லேயே பார்த்து மறந்துருக்கோம். இதுலேயும் அதே மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப ஒரு ஸ்டண்ட்டும் அதே மாதிரி ராஷ்மிகாவோடைய ஒரு கிளாமரும் கொஞ்சம் அதிகமாகவே இந்த படத்தில் இருக்குன்றது நம்மளோட ட்ரெய்லரில் பார்க்கும்போது தெரியுது. கண்டிப்பாக அடுத்த அப்டேட்டில் என்னென்னு பேசுவோம். தேங்க்யூ.